குமரி ஆனந்தன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தவர். தமிழ் இலக்கியங்களில் புலமை பெற்றிருந்த இவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் இருந்தார். 1965ஆம் ஆண்டு தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் அமைப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. சிற்றூரும் விடாமல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இளைஞர் அமைப்பை வளர்த்தார். இளைஞர் காங்கிரஸ் பயிற்சி வகுப்புகளை நடத்தினார். 1977 மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். சாத்தான்குளம், ராதாபுரம், திருவொற்றியூர் தொகுதிகளில் இருந்து தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக 4 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றினார். நாடாளுமன்றத்தில் தமிழில் கேள்வி கேட்கும் உரிமையை இந்தியாவில் முதன்முறையாக போராடி பெற்று தந்தவர். இதற்காக நாடாளுமன்றத்தில் கோரிக்கை வைத்த போதெல்லாம் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டாலும் அதற்காக தொடர்ந்து போராடி வெற்றியும் கண்டார். அப்போதைய பிரதமர் மொரார்ஜி ராணுவ அமைச்சர் ஜெகஜீவன் ராம் தலைமையில் ஒரு மொழிக்குழுவை அமைத்தார். அக்குழு தமிழில் கேள்வி தொடுக்கும் உரிமையை அளித்தது. இதனால் தமிழகத்திலிருந்து சென்ற சில உறுப்பினர்கள் தமிழிலேயே கேள்வி கேட்டு பதில் பெற்றார்கள். விமானங்களிலும் தமிழில் அறிவிப்புகள் வெளியிட வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து வந்தவர். அஞ்சலகத்துறை படிவங்கள் அனைத்தும் தமிழில் இருக்க வேண்டும் என்று போராடி பெற்றார். காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ், மாணவர் காங்கிரஸ் என 2 கட்சிகளை தொடங்கினார். வெவ்வேறு காலகட்டங்களில் அக்கட்சிகளை காங்கிரஸில் இணைத்தார். பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி பாத யாத்திரை, உண்ணாவிரதம் என பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டவர். மணியாச்சி ரயில் நிலையத்திற்கு வாஞ்சி மணியாச்சி என்று பெயர் வர காரணமாக இருந்தவர். 2008ஆம் ஆண்டு பனை மேம்பாட்டு வாரிய தலைவராக குமரி ஆனந்தனை அப்போதைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் நியமித்தார். காமராசரின் சீடராக விளங்கியது மட்டுமின்றி 2021ஆம் ஆண்டுக்கான பெருந்தலைவர் காமராசர் விருதை 2022இல் பெற்றார். தொடர்ந்து அவர் தமிழ் பணியை பாராட்டி அவருக்கு 2024இல் தகைசால் தமிழர் விருதை வழங்கி தமிழக அரசு கௌரவித்தது. இந்திய அரசியலில் குமரி ஆனந்தன் தெரிந்து கொள்ளாத விஷயம் என்று ஒன்று இருக்க முடியாது. அரசியல் ஆளுமை, இலக்கிய ஆளுமை, மொழி ஆளுமை, மேடை ஆளுமை என அனைத்திலும் ஆளுமை மிக்கவராக திகழ்ந்தவர். குமரி ஆனந்தன் ஒரு வரலாற்று பெட்டகம். தேசியத்துக்காகவும் காங்கிரசிற்காகவும் அவர் ஆற்றிய பணிகள் மறக்க முடியாதவை. மக்கள் பிரச்சனைக்காக பல முறை நடைப்பயணம் மேற்கொண்டவர். காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் வயது மூப்பு மற்றும் சிறுநீரக பிரச்சனை காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் காலமானார். மறைந்த குமரி ஆனந்தனின் உடல் சாலிகிராமத்தில் உள்ள அவரது மகளும் முன்னாள் பாஜக தலைவருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனின் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. தற்போது மறைந்த குமரி ஆனந்தன் உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், பிரபலங்கள், தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்.